மே 9ஆம் தேதி இந்த ஒயருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர், அஸ்ஸாம்ல ஒயருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் எதற்காக பதிவு செய்யறாங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் இப்படியாக நான் சொன்ன அந்த ராணுவ அதிகாரிகள் பேசிய அந்த தகவல்களை வைத்து கட்டுரை எழுதிய, செய்தி எழுதிய 12க்கும் மேற்பட்ட ஊடகவியல 12க்கும் மேற்பட்ட பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்கள், சாதாரணமான கிடையாது, எல்லாமே முன்னாள் ராணுவ அதிகாரிகள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள், மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள், அவர்கள் எழுதிய 12 ஆர்டிகிள், அந்த ஆர்டிகிளை குறிப்பிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் மே 9ஆம் தேதி ஃபைல் பண்றாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவங்களை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. மேக்கும் ஆகஸ்டுக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அழைக்கப்படுவதற்கு முன்னர் வரைக்கும் இந்த ஒயர் நிறுவனத்துக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆரை அஸ்ஸாம் பாஜக அரசு பதிவு செய்திருக்கின்ற தகவலே அவங்களுக்கு தெரியாது. அந்த 12ஆம் தேதி அழைப்பாணைக்கு வந்து போய் உச்சநீதிமன்றத்தில் இவங்க ஒரு இடைக்கால நிவாரணம் பெறக்கூடிய அதே நிமிஷத்துல, அதே நாள்ல இன்னொரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு உங்க மேல, நீங்க அதை பற்றி விசாரணை நடத்த வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் ஆனது வந்து ஜூலை 12, நான் சரியா சொல்றதா இருந்தா ஜூலை 11 12 அந்த சமயத்துல ஃபைல் ஆன எஃப்ஐஆர். இப்போ இந்த 2 எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் மறுபடியும் இந்த இடத்துல அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம், அவங்களே வந்து கற்பனையாக எதையும் பேசவில்லை. அரசு அதிகாரிகள், பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள், இல்ல முன்னாள் தலைவர்கள், அவர்கள்லாம் பேசின தகவலை வைத்து எழுதிய செய்திகள். இதற்காக நீங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க.